தம்பிக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ பார்ட் 3 பார்க்கலாமா? இதாங்க ஃபைனல் வீடியோ. எல்லாத்தையும் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க எனக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பார்ட் 3 முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். தம்பி மொட்டை அடிக்கும் போது அழுவானோன்னு நினச்சோம். ஆனால் எந்த ஒரு சீனுமே இல்லை. பேபி லாஃபிங் போட்டோன்னா அவன் பாட்டுக்கு மொட்டை அடிச்சிட்டான். எந்த ஒரு அழுகையோ எதுவுமே கிடையாது. நாங்களும் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு கடலில் போய் குளிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு குளிச்சுட்டு தம்பியெல்லாம் குளிப்பாட்டிட்டு புது சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போய் புது சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பழைய சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக புது சர்ச்சில் சாமி கும்பிட்டு ரிட்டன் நான் ஹஸ்பண்ட் தம்பி மட்டும்தான் பழைய சர்ச்சுக்கு போயிருந்தோம். ரொம்ப தூரம் வெயில் அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன டைம் போகும்போது இந்த இடத்துக்குலாம் நான் போவே இல்லை. அதனால் இந்த டைம் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக. இது ஒரு வியூ ஈவினிங் டைம் இந்த வியூ எடுத்தேன். சர்ச்சுக்கும் அந்த ஒரு ஸ்கைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே ஃபோட்டோஸ் வீட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டன் திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சியில் பவுலோட பெருமா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. எல்லாத்துக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். பாய்.